என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து என்னென்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஒர்க்கிங் ரூல் வந்து அந்த ப்ராப்ளத்தில் நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண போகிறோங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இது தெரிஞ்சிச்சுன்னா பார்ட் சி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறது ரொம்ப நம்மளுக்கு ஈஸி. சரிங்களா? பிக் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது ஈஸி. நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹிண்ட்டு கொடுக்குறேன். இந்த ஹிண்ட்டை நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா பின்னாடி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ப்ராப்ளத்தில் வந்து சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரியில் இப்போ வந்து sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. நான் என்னென்னா தீட்டாக்கு பதில் ஏன்னு எடுத்துக்கிறேன். sin ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1. சரிங்களா? இது sin ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1. இதில் வந்து என்னென்னா நான் வந்து இப்படி ரெண்டாவது வந்து பிரிச்சுக்கிறேன். இது எனக்கு வந்து என்னென்னா sin ஸ்கொயர் ஏ மட்டும் வேணும். அதாவது sin ஸ்கொயர் ட்ரிக்னாமெட்ரினாலே நம்மளுக்கு இந்த ஃபார்முலா நம்மளுக்கு நல்லா தெரியும். sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு எழுதுவோம். தீட்டாக்கு பதில் இங்கே ஏன்னு எடுத்துருக்கா. sin ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1. இப்போ இதில் நம்மளுக்கு sin ஸ்கொயர் ஏ வேல்யூ மட்டும் தான் வேணும் அப்படின்னு நான் எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன வரும்னா ஈக்குவல் டு 1. இந்த ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் என்னாகும் இங்கே போயிடுமா? போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும்? மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆகிடும். அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. எனக்கு sin ஸ்கொயர் ஏ மட்டும் வேணும்னா அந்த ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இந்த சைடு போச்சுன்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆகிடும். இதே நமக்கு வந்து காஸ் ஸ்கொயர் ஏயோட மதிப்பு வேணும். இப்போ காஸ் ஸ்கொயரோட மதிப்பு வேணும்னா இது இங்கே வச்சுட்டு இந்த சைன் ஸ்கொயர் ஏவை இந்த சைடு கொண்டு போகணும். கொண்டு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஆகிடும். புரியுதாமா? நல்லா பாருங்கப்பா. சைன் ஸ்கொயர் ஏ வேணும்னா அதாவது இந்த ஃபார்முலாவில் சைன் ஸ்கொயர் ஏ மதிப்பு வேணும்னா சைன் ஸ்கொயர் ஏவை இங்கே வச்சுக்கிட்டு இந்த காஸ் ஸ்கொயர் ஏ அந்த சைடு போயிடணும். அந்த ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இங்கே போகும்போது என்ன ஆகிடும்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ மாறிடும். நம்மளுக்கு காஸ் ஸ்கொயர் ஏ வேணும்னா காஸ் ஸ்கொயர் ஏவை வச்சுட்டு இந்த ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ அந்த சைடு போகும்போது என்ன ஆகிடும்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஆகிடும். இப்போ இதில் நமக்கு வந்து சைன் ஏ மதிப்பு தேவைன்னு வைங்களேன். சைன் ஏ தேவைன்னா இந்த ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்கொயர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது என்னவா மாறிடும்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். ஸ்கொயர் ரூட்டாக மாறிடு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு ஆகிடும். இதே நம்மளுக்கு காஸ் ஏனுடைய மதிப்பு வேணும்னா இந்த ஸ்கொயர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது இங்கே போகும்போது நம்மளுக்கு என்னவா மாறிடும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு ஆகிடும். அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நம்ம வந்து என்னென்னா சம்மில் யூஸ் பண்ணோம். சைன் ஏ காஸ் ஏ. சைன் ஏனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ, காஸ் ஏனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. சப்போஸ் சைன் பின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பின்னு எழுதணும். இதே காஸ் பின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏக்கு பதில் என்ன கொடுக்குறோம்? நம்ம பின்னு எழுதணும். இதில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு இந்த 4 வேல்யூ ரொம்ப முக்கியமான வேல்யூ. எந்த 4 வேல்யூன்னா இந்த பாருங்களேன், இந்த சைன் ஏவோட வேல்யூ, அடுத்து சைன் பியோட வேல்யூ, அடுத்து காஸ் ஏவோட வேல்யூ, காஸ் பியோட வேல்யூ. இந்த 4 வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம என்னென்ன ப்ராப்ளமே நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். அப்போ இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன கேட்பாங்கன்னா பாருங்கள், சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு கேட்பாங்க. அடுத்து என்ன கேட்பாங்க? சைன் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி இப்படி கேட்பாங்க. காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு கேட்பாங்க. அடுத்து என்ன கேட்பாங்கன்னா காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு சொல்லி கேட்பாங்க. இது ஈஸியாக ஞாபகிக்கிறதுக்காக என்ன சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், ஒரு ஹிண்ட் ஞாபகிச்சுங்க. சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு கேட்டாங்கன்னா எஸ்சி சிஎஸ்ன்னு எழுதிங்க. சைன் ஆஃப் ஏ மைனஸ் பின்னாலும் எஸ்சி சிஎஸ்ன்னு எழுதிங்க. இங்கே ப்ளஸ் வந்தால் அங்கே ப்ளஸ் கொடுங்க, மைனஸ் வந்தால் மைனஸ் கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே எப்பயுமே என்னென்னா மேலே வந்து நியூமரேட்டரில் வந்து இங்கே வந்து என்ன ஏ இங்கே பி, இங்கே ஏ இங்கே பி கொடுத்துருங்க. எப்பயுமே ஏ பி கொடுத்துருங்க. எஸ்னா சைனை குறிக்கும், சினா காசை குறிக்கும். இப்போ காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி காசில் வந்ததுன்னா ஜோடி எழுதுங்க, சிசிஎஸ்எஸ். இங்கே அதேமாதிரி சிசிஎஸ்எஸ்ன்னு எழுதிடுங்க. இங்கே ப்ளஸ்ன்னு வந்ததுன்னா இதுக்கு ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ்க்கு ஆப்போசிட் சைன் வந்து என்ன? மைனஸ். அங்கே மைனஸ்ன்னு வந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைன் வந்து என்ன? ப்ளஸ். இங்கே அதே மாதிரி இங்கே ஏ இங்கே பி, அதே மாதிரி இங்கே ஏ இங்கே பி, அது இங்கே ஏ இங்கே பி கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வந்து என்னென்னா நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளுக்கு என்ன எழுதலாம்? சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பிங்கிறது என்ன? சைன் ஏ, எஸ்னா சைனு, இங்கே ஏ இருக்கா, அப்போ சைன் ஏ, சிங்கிறது என்ன? காஸ் பி. நடுவில் என்ன இருக்குது? ப்ளஸ். காஸ் ஏ, சீன் என்ன? காஸ், அப்போ காஸ் ஏ, எஸ்ங்கிறது என்ன? சைன், அப்போ காஸ் ஏ சைன் பி. அவ்வளோதான். இதே சைன் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு கேட்டாங்கன்னா எஸ்ங்கிறது என்ன? சைனா, சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி அப்படி எழுதிக்கலாம். சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி இப்படி எழுதிடலாம். இதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்? சீனா காசா, காஸ் ஏ காஸ் பி மைனஸ் இங்கே என்ன வரும்? சைன் ஏ சைன் பி. அதே மாதிரி இங்கே எழுதும்போது காஸ் ஏ காஸ் பி
ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. அப்போது நம்மளுக்கு வந்து இதில் என்ன எவ்வளோ வேல்யூ தேவைப்படுது? 4 வேல்யூ, சைன் ஏ சைன் பி காஸ் ஏ காஸ் பி தேவைப்படுது. அதை வந்து நம்ம இப்படி தான் கண்டுபிடிப்போம். சரிங்களா? இதில் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா ஒரு டெக்னிக் பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், ஸ்கொயர் ரூட்குள்ளே இப்படி நம்மளுக்கு வேல்யூ வரும். இப்போ 1 மைனஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்கொயர் ரூட்குள்ளே வந்து 1 மைனஸ் 8/17 ஹோல் ஸ்கொயர் வருதுங்களேன். இது கால்குலேட்டரில் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ரூட்டை ஒன்றுமே பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. மீதி வந்து ரூட்குள்ளே இருக்கிறத மட்டும் கால்குலேட்டர் அடிங்க. ரூட்குள்ளே என்ன இருக்குது பாருங்கள், 1 மைனஸ், அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், ப்ராக்கெட் போட்டுக்குங்க. அடுத்து இங்கே என்ன இருக்குது, 8க்கு 8 அமுத்துங்க, டிவைடட் பை 17. அப்போ டிவைடட் பை 17 அமுத்துங்க, ப்ராக்கெட் க்ளோஸ். இங்கே என்ன இருக்குது, ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் அமுத்திங்கன்னா இங்கே என்ன வருதுன்னா டெசிமலில் வருது. இதை ஃப்ராக்ஷனில் மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஷிஃப்ட் அமுத்தி ஏபி பார் அமுத்திங்கன்னா என்ன வரும் பாருங்க, 225 டிவைடட் பை 289 ஆகிடுச்சு. இது தனித்தனியாக ரூட் எடுங்க. ரூட் 225 டிவைடட் பை ரூட் 289 தனித்தனியாக எடுத்துகிட்டு இப்போ ஸ்கொயர் ரூட் எப்படி கால்குலேட்டர் அமுத்தலாம், ரூட் 225 கால்குலேட்டர் அடிச்சா நமக்கு என்ன வருது, 15. அடுத்து ரூட் 289 கால்குலேட்டர்ஸ் வருது 17. இவ்வளோ தான். இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வருது 15/17. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் சி ப்ராப்ளம் போடும்போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வரும். அதனால் முன்னாடி உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் சொல்லித்தரேன். இது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் போடுறது ரொம்ப ஈஸி. இதே மாதிரி சார் இந்த ரூட்குள்ளே வந்ததுன்னா வேறு மாதிரி இன்னொரு இது வேணால் எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரூட் இதே மாதிரி ரூட்குள்ளே இப்போ 1 மைனஸ் 1 டிவைட் பை ரூட் 10 ஹோல் ஸ்கொயர் இப்படி வருதுன்னா என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்கொயர் ரூட் நம்ம எப்பயும் ஒன்றும் பண்ணக்கூடாது. ரூட்குள்ளே இருக்கிற வேல்யூ மட்டும் கால்குலேட்டர் அடிக்கணும். 1 மைனஸு, அடுத்து என்ன இருக்குது, இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 1 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ரூட் அமுத்தி இங்கே 10 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்கொயர் அமுத்துங்க. இப்போ ஈக்குவல் அமுத்திங்கன்னா 0.9. இதை வந்து என்னென்னா டெசிமலில் இருக்கிற ஃப்ராக்ஷனை மாத்திரக்கு நம்ம என்ன பண்ணணும், ஷிஃப்ட்டுங்கிற பட்டன் அமைத்தி ஏபி பார் சிங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஷிஃப்ட்டுங்கிற பட்டன் இங்கே இருக்குது பாருங்கள், இதை அமுத்திட்டேன். அந்த ஏபி டிவைட் பை சிங்கிற பட்டன் இருக்குது, அமுத்திட்டேன். என்னென்னதுன்னா ஃப்ராக்ஷனாக மாறிடுச்சு. அப்போ 9/10 வந்துடுச்சு. இந்த ஸ்கொயர் ரூட் 2 காமன் தனித்தனியாக பிரிங்க. ரூட் 9 டிவைட் பை ரூட் 10. இப்போ ரூட் 9 கால்குலேட்டர் அடிக்கலாமா, ரூட் 9 கால்குலேட்டர் அடித்தா நம்மளுக்கு என்ன வருது, 3 வருது. அதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து ரூட் 10 கால்குலேட்டர் அடிக்கிறேன். அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பாயிண்டில் வருது. இதை நம்ம என்னென்னா டெசிமலாக இருக்கிறத ஃப்ராக்ஷனாக மாத்திரக்கு ஷிஃப்ட்டுங்கிற பட்டன் அமைத்து ஏபி டிவைட் பை சின்னு அமுத்துனா மாற மாட்டேங்குது. இங்கே பாருங்களேன், ஷிஃப்ட்டுங்கிற பட்டன் அமைத்து ஏபி டிவைட் பை சி அமுத்துனா மாற மாட்டேங்குதுன்னா ப்ராப்ளம் போடும்போது என்ன பண்ணணும்னா அதை அப்படியே எழுதிக்கணும். ஞாபகம் வச்சுங்க, இது என்ன ரூட் 10 நான் ஏன் அப்படியே எழுதியிருக்கேன்னா, இது வந்து டெசிமல்லே இருக்குது, ஃப்ராக்ஷனாக மாற மாட்டேங்குதுன்னு இப்படியே வச்சுட்டிங்கன்னாவே போதும். இப்போ ப்ராப்ளம் போடும்போது ஈஸியாக இருக்கும். அப்போ ப்ராப்ளம் போடும்போது இதுக்கு பின்னாடி வரக்கூடிய ப்ராப்ளம் போடும்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வேல்யூ தேவை. இந்த ஃபார்முலாவில் எப்படி வந்து நீங்கள் ஹிண்ட் கொடுத்துருக்கேன், அந்த சம்ஸ்லாம் நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து நல்லா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.